ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாராகி அம்மனின் கதை. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் வாராகிய அம்மன் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் மீனாட்சி. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அம்மன் என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையை மட்டும் அவள் ஒருபோதும் இழக்கவில்லை. அந்த நம்பிக்கையே அவளுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு பெரிய சக்தியாக மாறியது. மீனாட்சி மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தாள். வீட்டில் சாப்பாடு கூட சரியாக கிடைக்காத நிலை. அவளுடைய தந்தை தினக்கூலி வேலை செய்தார். சில நாட்களில் வேலை இருந்தது, சில நாட்களில் இல்லை. ஆனால் மீனாட்சியின் தாய் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்வார்: வாழ்க்கை நம்மை சோதிக்கும், ஆனால் நம்மை உடைக்க முடியாது. அந்த வார்த்தை மீனாட்சியின் மனதில் ஆழமாக பதிந்தது. பள்ளிக்கு செல்ல அவள் தினமும் பல கிலோமீட்டர் நடந்து செல்வாள். பழைய புத்தகங்கள், கிழிந்த பை, காலில் சிறப்பில்லாமல் கூட படிப்பை விடவில்லை. கிராமத்தில் சிலர் அவளை பார்த்து சிரித்தார்கள். இவளால் பெரிய ஆளாக முடியுமா என்று கேலி செய்தார்கள். ஆனால் மீனாட்சி மனதில் ஒரே நம்பிக்கை: வாராகிய அம்மன் எனக்கு துணை இருக்கிறாள். ஒரு நாள் அவளுடைய தந்தை உடல்நலக்குறைவால் வேலைக்கு போக முடியாமல் போனார். வீட்டின் பொறுப்பு மீனாட்சியின் தோள்களில் விழுந்தது. காலை வேலை, மாலை படிப்பு என்று வாழ்க்கை மிகவும் கடினமானது. பல முறை அவள் சோர்ந்து போனாள். இனி முடியாது என்று நினைத்த தருணங்களும் வந்தன. அந்த நேரங்களில் அவள் கிராமத்தில் இருந்த வாராகிய அம்மன் கோவிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்திருப்பாள். அங்கே கிடைத்த மன அமைதியே அவளுக்கு புதிய தைரியம் கொடுத்தது. ஒரு நாள் கோவிலின் பூசாரி அவளிடம் சொன்னார்: கஷ்டம் வந்தாலே கடவுள் நம்மை விட்டுட்டார்னு அர்த்தமில்லை. உன்னால எவ்வளவு தாங்க முடியும் என்று வாழ்க்கை உன்னை தயார் பண்ணுது. அந்த வார்த்தை மீனாட்சியின் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு அவள் எந்த கஷ்டத்தையும் பயப்படாமல் எதிர்கொண்டாள். இரவு தூங்காமல் படித்தாள். வேலை செய்து பணம் சேமித்தாள். பல தடைகள் வந்தாலும் மனம் உடையவில்லை. இறுதியில் அவள் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று ஆசிரியையாக ஆனாள். பல வருடங்களுக்கு பிறகு அதே கிராமத்தில் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்ல ஆரம்பித்தாள். என்னை யாரோ உதவினார்கள், இப்போது நான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே அவளின் வாழ்வாக மாறியது. ஒரு நாள் ஒரு சிறுமி அவளிடம் அழுதபடி வந்தாள். அக்கா, எங்கள் வீட்டில் கஷ்டம் அதிகம், எனக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாது போல இருக்கு என்றாள். அப்போது மீனாட்சி சிரித்தபடி சொன்னாள்: நீ இப்போ பார்க்கிற கஷ்டம் நிரந்தரமில்லை. வாழ்க்கை உன்னை பலமாக்குற பயிற்சி இது. நம்பிக்கையை மட்டும் விடாதே. அந்த வார்த்தை அந்த சிறுமியின் வாழ்க்கையையும் மாற்றியது. அதன் பிறகு கிராம மக்கள் மீனாட்சியை வாராகிய அம்மனின் மகள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அவள் வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தை நிரூபித்தாள்: நம்பிக்கை இருந்தால் எந்த இருளையும் கடக்க முடியும். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் மனம் உடையக்கூடாது. கஷ்டங்கள் நம்மை கீழே தள்ள வருவதில்லை, நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றத்தான் வருகின்றன. அதனால் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்: நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தோல்விக்கு இடமில்லை. கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே, நன்றி.